சட்டமன்ற உறுப்பினர் மத்தியில் இருக்கின்றார் திரு பீமாராவ் அவர்கள். உண்மையாக இந்த நீர்நிலை ஆதாரங்களை பாதுகாக்க, நீர்வழிச்சாலைகளை பாதுகாக்க நம்ம என்ன பண்ணணும்? அரசு எந்திரம் மாசுபட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும், சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால். ஏன்னா பல்வேறு இங்கே வந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் அல்லது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பீரியடில் ஒர்க் பண்ணி வந்திருக்கக்கூடியது. இப்போ என்னென்னா 20,000 ஏரிக்கு மேலே இல்லை. அப்போ ஏறக்குறைய 19,000 ஏரிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து காணாமல் போயிருக்கு. இட் மீன்ஸ் என்னென்னா அது எப்படியே ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ அரசுக்கு தேவை அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு 2 விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்காமல். ஒன்று சுப்ரீம் அதாவது மதுரையோட ஹைகோர்ட்டு கிளை அங்கே நம்ம உருவாக்கணும்னு சொல்கிறோம். அது சாட்சாத் ஏரியில் தான் அது கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்டு, அதுவும் வந்து ஏரி அப்படின்னு இருக்குது. என்னுடைய தொகையில் முகப்பேறு அப்படின்னு ஒரு ஐயா கூட ஒருத்தர் சொன்னார். அதோட திட்டமே ஏரி திட்டம் தான் பேர். இப்போ போர்டு இருக்கும் ஏரி திட்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக. நான் வந்து ஒரு பெரிய கொலைகாரன் வந்து நான் கொலை செய்து விட்டேன் என்று ஒரு போர்டை மாட்டிட்டு தெருவில் அப்படியே பஜாரில் போய் வந்தார்னா அவன் அதை சந்தோஷப்படுறான்ல. அதில் அரசே சொல்லுது என்ன, இது ஏரி திட்டம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஏரியை கபலீகரம் செய்வதில் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய இது உண்டு. அப்போ முதல்ல என்னன்னு சொன்னால், யாருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டுன்னா, இந்த ஏரியை இந்த மாதிரியான மோசமான ஒரு விளைவுக்கு உட்படுத்தி முதல் குற்றச்சாட்டு வந்து அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு வேறு யாரும் குறை சொல்ல முடியாது. முதல்ல இது பள்ளிக்கரணை நன்னீர் சதுப்பு உலகத்தில் 2 இடத்துல இருக்கிறதுல பள்ளிக்கரணை ஒன்று. சட்டமன்றத்தில் பேசினா அது சம்மந்தம் ஜட்ஜே ஆர்டர் கொடுத்துருக்கேன், இது விடுறான்னு. 12,500 ஏக்கர் இருந்தது, இப்போ வெறும் 2,500 ஏக்கர் இருக்குது. அதை நீங்கள் அது கூட அது பண்ணால் 1,400 நுண்ணுயிரிகள் இருக்கும். அது நல்ல விஷயம். அது கண்ணி இருக்குல்ல, கண்ணின்னு சொல்லுவாங்க, உயிர் கண்ணி. அது அருந்து போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது எனவே அதை பாதுகாப்பு தான் அங்கே குப்பை கூட்டி எரிக்கிறாங்க. இது தெரியுமானா அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. அப்போ என்ன தேவைப்படும், இந்த மாதிரி நன்னீர் ஏரிகளை இருக்கக்கூடிய பாதுகாப்பது, மலைகளை பாதுகாப்பது, மரங்களை பாதுகாப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது. அப்போ அரசுக்கு முதல் இடம் அப்படின்ற பொறுப்பை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கணும். இந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதா, அதற்கு ஏதாவது செய்ய முடியுமா? குடிநீர் பிரச்சனை தீர்க்க முடியுமா? ஏன்னா இப்போ நீராதாரங்கள்ன்றது குடிநீர் பிரச்சனை. இப்போ குடிநீர் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு இருக்குதா? சட்டமன்றத்தில் பற்றி விவாதிக்கிறீங்களா? கண்டிப்பாக விவாதிச்சு கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம்னு. இங்கே எவ்வளோ நேரம் நீங்கள் கொடுக்குறீங்க, அங்கே எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க அப்படின்னு. உள்ளே இருக்கிறத விட வெளிநடப்பு நேரம் தான் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, உள்ளே பேசாமல் ஒரு ஆள் உட்கார முடியாதுல்ல, எவ்வளோ நேரம் உட்கார முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அரசு என்னென்னா, இந்த நடவடிக்கை எடுப்பதில் மிகவும் ஒரு மந்தமான போக்கு என்பது இருக்குது. நிதி ஆதாரங்களை முறையாக அதற்காக செலவழிப்பது என்பது குறைந்திருக்குது. ஏன்னா சிஏஜி ரிப்போர்ட்லேயே பலது வருது. அது மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விவாதம் என்பது சட்டமன்றத்தில் கொஞ்சம் கூடுதலாக நாட்கள் செலவழிக்க வேண்டும். 18 நாட்களில் 54 மானிய கோரிக்கைகளை ஒருத்தர், நீ எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ், நான் அவதானியா என்ன சொல்லுவாங்களே, ஒரே நேரத்தில் 10 கேட்பார் 20 கேட்பார்னு. சட்டமன்றத்துக்கு வந்தார்னா அவர் ஒன்றுமே கேட்க முடியாது, அது வேறு விஷயம், பெரிய பிரச்சனையாக இருக்கும். 18 நாட்களில் 54 மானிய கோரிக்கைகளை பண்ண முடியும். அதுலேயும் நாங்கள் சிலதை வந்து எங்களால் பேச முடியும். அப்போ பேசும்போது கன்சர்ன் மினிஸ்டர் வந்து கரெக்டாக அதுக்கான பதிலையும் பொறுப்பான இதுவும் நம்ம வச்சுருக்கணும். இப்போ அரசாங்கத்தோட கடமை என்ன, இப்போ இருக்கக்கூடிய உதாரணம் நீங்கள் போரூர் ஏரியை தானே சொன்னீங்க. போரூர் ஏரியோட இது நேரடியாக நாங்களே போகிறோம். அங்கே போரூர் ஏரி பாதுகாப்பு குழுன்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அது நான் தான் தலைவர், செக்ரட்டரி. அப்போ சொல்லிட்டேன், இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, எம்எல்ஏ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் கூப்பிட்டா நான் வருவேன். ஏன்னா இப்போ எம்எல்ஏன்றதுக்காக நீ தலைவராக போடுவேன். ஆனால் உண்மையிலேயே அந்த ஏரி அதனுடைய தன்மை என்ன, 17 ஏக்கர் நிலம் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அதோட வரலாறு எடுத்தால் 1913ன்னு சொல்கிறாங்க. 13 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூறப்பட்டான்னு ஒன்று சொல்கிறாங்க. அது தமிழில் கூறப்பட்டா அப்படின்னா, நான் வந்து சொல்லி ஜான் அவர்களுக்கு இந்த 17 ஏக்கரை நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னா அது அவருக்கு பட்டா. ஆமாம், அவருக்கு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, டிடிஆர் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இல்லைனா கான்ஸ்டியூஷனே என்ன சொல்லுதுன்னா 31A 31B சப்டிவிஷன் 3 அதுலேருந்து அது எடுக்க முடியும். இதை இப்போ இருக்கக்கூடிய அந்த 17 ஏக்கர் நீர்நிலை இந்த மாதிரி அரசுக்கு தேவையான இடங்களை எடுக்க முடியும்னு சொல்லுது. இப்போ அதை எடுக்கலாம்ல. உடனே ஓபிஎஸ் சேர்ந்து பதில் சொல்கிறார். ஒரு அறிக்கை வச்சுட்டு நேரடியாக இது வந்து இப்போதைக்கு இவருக்கு பட்டா போட்டு கொடுக்குறது. அந்த இடத்தை நாங்கள் வந்து, அதாவது பொதுப்பணித்துறையோட ஏரியை யாரும் அபகரித்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் இடையிலே ரோடு போடுகிறோம். அப்போ தான் அவங்க நாங்கள் ரோடு போடுறாங்களா, அந்த 17 ஏக்கர் எப்படி அண்ணாண்ட போதா இல்லை என்னென்ன வருதா அப்படின்னு தெரில. அப்போ இந்த ஏரியோட நீர் வரத்து கால்வா இதெல்லாம் இருக்குது. கொசஸ்தலை ஆட்டோட நீங்கள் சொன்ன அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, நீர்பிடிப்பு ஏரியா இருக்கு பாருங்கள், அது முதல்ல தேவை. இப்போ அந்த நீர்பிடிப்பு ஏரியா கொசஸ்தலை ஆட்டிலேருந்து வரும்போது அவர் சொன்ன மாதிரி மணல், அந்த மணல் வந்து ஒன்றும் இங்கேருந்து வரதில்லை. அது அங்கேருந்து அரிச்சு 100-120 வருஷம் ஆனால் தான் ஒரு அந்த சின்ன துளி மணல், ஆற்று மணல்லாம் கிடைக்கும். உடனே மணல்லாம் கிடச்சிடாது. அப்போ அந்த நீரை மணல் என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த 7 லேயர் அப்படியே பாதுகாக்கும், அடுக்கு முறையில். அதுதான் செக் டேம் கட்டுறது. மொத்த மணலையும் எடுத்து வெளியில் கொண்டு வரும். நீங்கள் இப்போ விளைநிலங்களை நம்ம விற்பனை பண்ண வேணான்னு சொல்கிறோம். கவர்மெண்ட் கேரளா இருக்க மாதிரி ஒரு ஆர்டர் சட்டம் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அரசு, மத்திய அரசு, சமூக ஆர்வலர்கள்,
லோக்கல் பாடிஸ். இப்போ சில ஏரி பார்த்திங்கன்னா இப்போ போரூர் ஏரி பிடபிள்யூட சொந்தமாக இருக்குது, அது கார்பரேஷனே இப்போ அடாப்ட் ஆகிடுச்சு. சிட்லப்பாக்கம் ஏரி பார்த்திங்கன்னா லோக்கல் பாடி பேரூராட்சி வந்து மெயின்டைன் பண்ணணும். சில இடங்களில் வந்து பொதுப்படைத்துறை நீர் ஆதாரத்துறைன்னு ஒன்று நல்லா அது சொன்னாங்க இருக்குது. அது இந்த நீர் ஆதாரத்துறையோட வேலையை நான் ஏறி ஒரு கேள்வி கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர் இப்போதைக்கு தூர்வாதற்கான அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். அவங்க கொடுக்குற பதில் இது. இவன் நம்ம பிரிட்டிஷ்காரனா அல்லது வந்து நம்ம இந்தியாவிலே இருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு உண்மையில புரியல. மனவேதனையும் வருத்தமும் நிறைய இருக்குது. ஏன்னா இதோட வலியும் வேதனை அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னால் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருக்கு, என்ன நான் தண்ணியை விலை கொடுத்து வாங்குவேன்னு நினைக்கிறாரு. ஆனால் தண்ணியே விஷமாக மாறி போச்சுன்னா விஷத்தை யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டார், அது இலவசமாக அவங்களுக்கு கிடைக்கும். எனவே என்ன தேவைன்னா மத்திய அரசு, மாநில அரசு, சில சமூக ஆர்வலர்கள், என்ஜிஓஸு, பர்டிகுலர் ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இணைத்து ஒரு குழு என்பது அமைக்கணும். ஏரியை பாதுகாப்பது அந்த லோக்கல் பாடியோட கடமைகளில் ஒன்று என்று சட்டமாக்கணும். பாழ்பட்டால் கன்சர்ன் மினிஸ்டர் அல்லது கன்சர்ன் எம்எல்ஏ, கன்சர்ன் எம்பி, கன்சர்ன் லோக்கல் பாடியோட பஞ்சாயத்தோ அல்லது எது முனிசிபாலிட்டியோ அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உட்படுத்துவதற்கு அரசு நல்ல அரசாக இருக்க வேண்டும் அப்படின்றத. நன்றி திரு சண்முக சுந்தர். நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய நீர் வழிச்சாலைகளை பாதுகாக்கின்றோமா? நான் அரசு பணியில் முதலாக 1976 சேரும்போது புதிதாக உதவி பொருளாளர் சென்று காஞ்சிபுரம் குடிநீர் திட்டத்துக்காக அங்கே ஒரு ஆற்றுப்படுகையிலே ஒரு கிணறை அமைத்து திட்டத்தை நிறைவேற்றினேன். அந்த ஆற்றினுடைய பெயர் வேகவதி ஆறு என்று பெயர். அது பாலாற்றினுடைய துணை நதி. நான் பணியிலிருந்து ஓய்வு பெற 6 மாதம் இருக்கும்போது அதே காஞ்சிபுரம் சென்று அதை ஆய்வு செய்யும்போது அந்த 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 நீர்வழிகளுக்கு ஏன் இப்போது உபயோகப்படுத்தவில்லை, அதை விட்டு பாலாற்றில் ஏன் போய் கிணறு போட வேண்டும், அது என்ன ஆயிற்று, அது ஏன் உபயோகப்படுத்த என்று போய் பார்க்கும்போது பார்த்தால் அந்த கிணறையும் காணோம், அந்த ஆற்றையே காணோம். வேகவதி ஆறை இப்போது காணவில்லை. அந்த வரைபடத்தில் இருக்கிற அந்த வைத்துக்கொண்டு இங்கே தான் இந்த ஆறு இருந்தது நான் பார்த்தேன் என்று நான் சொல்லும்போது வரைபடத்தில் இருக்கிறது. ஆனால் வரைபடத்தை வைத்து அது அந்த லேட்டிடியூட் லாஞ்சிடியூடை எடுத்து அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல வந்து சமதளமாக இருக்கிறது. ஆற்று படுகையும் ஆற்றங்கரையும் ஒரே அளவில் இப்போது இருக்கிறது. அந்த ஆற்றையே இப்போது காணவில்லை என்பது தான் மிக வருத்தத்துக்குரிய ஒன்று. இது தவிர அடுத்து இவ்வாறு நீர்நிலைகள், ஏரிகள் ஆக்கிரமிக்கப்படுவதனால் நீர்பிடிப்பு அளவு குறைந்து நீர் கொள்ளளவும் குறைந்து அதன் காரணமாக கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் குறைவு ஏற்படுகிறது. கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் குறைவு ஏற்படுவதால் பக்கத்தில் உள்ள குடிநீர் ஆதாரங்களில் நீர் எக்ஸ்ட்ராக்ஷன் எடுப்பது குறைந்து குடிநீர் விநியோகம் தடைபடுகின்றது. உதாரணம் ஒன்று சொல்லப்போனால் மீஞ்சூர் பகுதியிலே 16 கிலோமீட்டர் சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் இருக்கிறது என்று ஒரு ஆய்வு கண்டறியப்பட்டது. இது ஏன் ஏற்பட்டது என்றால் அர்பனைசேஷன் காரணமாக கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக உறிஞ்சப்படுகிறது. ஆனால் அதே நேரத்திலே கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு காரணம் ஏரிகள், நீர்நிலைகள் பராமரிக்கப்படாததுதான் காரணம். ஸோ இது பராமரிப்பு குறைந்து வருவதனால் எக்ஸ்ட்ராக்ஷன் அதிகமாகும் போது அதிக அழுத்தத்தில் இருக்க கடல் நீரானது நிலத்தடி நீரை ஊடுருவி 16 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துவிட்டது. இப்போது இந்த தருணத்திலாவது இந்த நீர்நிலைகளை நாம் பராமரிக்காவிட்டால் இந்த 16 கிலோமீட்டர் மேலும் மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு உள்ளது. ஸோ இது பராமரிப்பதற்கான வழிமுறைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.